ஒரு ரெண்டு முக்கியமான சமாளை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்துல் ஹமீது ஷேக் முகமது அப்படிங்கிற மனுஷ புத்திரன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இப்ப ரீசெண்டா கத்தி கதறி கூச்சல் போட்டு அழுதுன்னு ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டுக்கிறாரு. எதுக்குப்பா அவர் அப்படி ரத்த கண்ணீர் விட்டு அழுது போஸ்ட் போட்டுக்கிறாரு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நீங்களே விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. மனுஷன் அங்க சீரியஸா பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த சகிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவரை போட்டு கலாய்ச்சி வந்துட்டு இருக்காங்க. அது என்னன்றத பார்க்க போறோம். அடுத்ததாக நம்முடைய திருச்சி சூர்யா சிவா அவர்கள் இருக்காரு பாத்தீங்களா, அவரு சமீபத்துல ஒரு இன்டர்வியூல தரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இதை பார்த்த திமுக காரங்க வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிக்கிறாங்க. அப்படி என்னத்தை தான் நம்மளுடைய திருச்சி சூர்யா சிவா அவர்கள் சொல்லுகிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். சோ வாங்க விலாவரியா இந்த ரெண்டு விவகாரங்களை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எல்லாருமே தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அப்துல் ஹமீது ஷேக் முகமது அப்படிங்கிற இந்த மனுஷ புத்திரன் இருக்காரு பாத்தீங்களா, இவரு திமுகக்கு பயங்கரமா முட்டு கொடுப்பாரு, பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாரு. இவருக்கு ஏதோ சமீபத்துல ஒரு போஸ்டிங் வர கொடுத்துருக்காங்க போல. நம்ம கிஷோரனா இருக்காரு பாத்தீங்களா, இவரும் முன்னொரு காலத்துல பயங்கர க்ளோஸா இருந்திருக்காரு போல. அப்போ நம்முடைய கிஷோர் கே சுவாமி அவர்கள் இந்த மனுஷ புத்திரன் அவர்களுக்கு ஒரு பட்டப்பேர் ஒண்ணு வச்சிருந்தாரு. அந்த பட்டப்பேர் என்னன்னா சொம்படி சித்தர். எதுக்குன்னா இவருக்கு போயிட்டு சொம்படி சித்தர்னு பேர் வச்சுங்கன்னு கேட்கும்பொழுது, இவர் இருக்கார்ல இந்த மனுஷ புத்திரன், இவரு திமுகக்கு பயங்கரமா சொம்படிப்பாராம். ஆனா அதாங்க இந்த ஜிங் செக்கு ஜால்ராலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அத மாதிரி திமுகக்கு இவர் பயங்கரமா சொம்படிப்பாராம். இப்ப கூட சொம்படிச்சு தான் இவரு ஒரு போஸ்டிங் ஒண்ணு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. எனக்கு இந்த அப்துல் ஹமீது என்கின்ற சொம்படி சித்தர் கிட்ட சாரி மனுஷ புத்திரன் கிட்ட பிடிச்சது என்னன்னா, அவர் யார் பார்த்தாச்சும் பொறாமப்பட்டாலோ வயிற்றுச்சல் பட்டாலோ வன்மத்தை கொட்டணும்னு நினைச்சாலோ ஓப்பனா வன்மத்தை கொட்டுவாரு, ஓப்பனா அவரோட வயிற்றுச்சலை காட்டுவாரு. எக்ஸாம்பிளுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேனே, நம்மளுடைய தமிழிசை மேடம் இருக்காங்க இல்லையா, ஆளுநர் தமிழிசை மேடம், அவங்க அப்போ தமிழக பாஜக இருக்கும்போது நிறைய டிவி டிபேட்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ இந்த மனுஷ புத்திரன், இந்த அப்துல் ஹமீது என்கின்ற மனுஷ புத்திரனும் அந்த டிபேட்ஸ்க்கு போவாரு. இப்போ நம்முடைய தமிழிசை மேடம் அவர்கள் ஹானரபிள் கவர்னரா ஆகிட்டாங்க. ஆனா நம்முடைய அப்துல் ஹமீது என்கின்ற மனுஷ புத்திரன் அவர்கள் இப்போ வரைக்கும் டிவி டிபேட்ஸ்ல போய் பார்ட்டிசிபேட் பண்றது திமுகக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இதை பத்தி எல்லாம் ஒரு முறை நம்முடைய அப்துல் ஹமீது இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு வெதும்பி அழுது உருண்டு புரண்டு ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாரு. தமிழிசை மேடம் இப்ப கவர்னர் ஆயிட்டாங்க, ஆனா நான் இப்பவும் இப்படியே தான் இருக்கேன், இப்பவும் நான் திமுக தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு பதவி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பாவம் மனுஷன் கதறிட்டு இருந்தாரு. இவருடைய இந்த ஒரு கதறலை பார்த்ததுக்கு அப்புறமா திமுக பாவப்பட்டு பரிதாபப்பட்டு இவருக்கு ஒரு போஸ்டிங் ஒண்ணு கொடுத்துருக்காங்க போல. ஆனா பாருங்க, இப்போ வரைக்கும் இவரோட கதறல் கம்மியே ஆகல, இப்போ வரைக்கும் மனுஷன் கதறிட்டு தான் இருக்காரு. இப்ப ரீசெண்டா ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாரு. அந்த போஸ்ட்ல அவர் கதறி இருப்பாரு பாருங்க, ரொம்ப ரொம்ப வித்தியாசமான முறையில எல்லாம் கதறி இருப்பாரு. சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் போற தயவு செய்து பாருங்க. உன்னை யாரும் அணைத்துக் கொள்ளவில்லையா தொகுப்பிற்கு இதுவரை 27 முன்பதிவுகள் தான் வந்திருக்கின்றன. அதில் 4 பெண்கள் தான் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலும் 2 பெண்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிந்த சிநேகிதிகள். இவர்களுக்காகத்தான் எம் இலக்கிய வாழ்வையே அர்ப்பணித்தேன். எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பாருங்கள். அதாவது தலைவர் ஏதோ ஒரு புக் ஒன்று எழுதுகிறார் பொழுது, அந்த புக்கோட பேர் தான் உன்னை யாரும் அணைத்துக் கொள்ளவில்லையா அப்படிங்கிறது. அந்த புக்குக்கு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வெறும் 27 பேர் தான் முன்பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல வெறும் 4 பொண்ணுங்க மட்டும்தான். பாத்தீங்களா, இவருக்கு 4 பொண்ணுங்க மட்டும்தான் முன்பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அதுலயும் 2 பொண்ணுங்க என்னுடைய சிநேகிதிகள் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அப்துல் ஹமீது அவர்கள் சொல்றாரு. வெறும் 27 பேர் முன்பதிவு செய்யறதுக்காக தான் என்னுடைய வாழ்க்கையவே நான் இந்த இலக்கியத்துக்காக அர்ப்பணிச்சிருக்கேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு. அப்புறம் பாருங்க, எவ்வளவு பரபரப்பு, எவ்வளவு விவாதம், ஆனால் 2 நாளில் வெறும் 27. கடைசியில் எல்லாம் இதற்கு தானா? என்னங்க நடக்குது இந்த நாட்டில்? நம் எதிரிகள் நம்மை பார்த்து கேலி செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்களா? ஜனவரி 4க்குள் 500 முன்பதிவுகள் என சங்கல்பம் கொண்டது வெறும் கனவா? இவரோட புக்கை வாங்கலன்னா உடனே இவரோட எதிரிகள்லாம் சந்தோஷப்பட்டுருவாங்களா என்ன? கிடையாது. நீங்க இத மாதிரி கதறி போஸ்ட் போடுறத பார்த்துதான் அவங்களோட எதிரிகள் சந்தோஷப்படுவாங்க. அதுலயும் பாருங்க, ஜனவரி 4க்குள் 500 முன்பதிவுகள் என சங்கல்பம் கொண்டது வெறும் கனவான்னு கேட்டிருக்கிறாரு. சங்கல்பம் என்பது தமிழா? சொல்லுங்க, சங்கல்பம் என்பது தமிழா? இவரோட புக்கு யாரும் முன்பதிவு பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த நாட்டுல என்னென்னலாம் நடக்குது பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாரு. என்னத்த சொல்ல. அடுத்து பாருங்க, எனக்கு மிகவும் டிப்ரெஷனாக இருக்கிறது, என்னை யாரும் அணைத்துக் கொள்ள வேண்டாம், புத்தகத்தை முன்பதிவு செய்யுங்கள், உங்களுக்கு அந்த புத்தகம் வேண்டாம் என்றால் உங்கள் சிநேகிதர்களுக்கு பொங்கல் பரிசாக முன்பதிவு செய்யுங்கள், நொட்டுவாங்க.
என்ன சார் நீங்க இந்த அளவு இறங்கிட்டீங்க? கமெண்டில் முன்பதிவிற்கான லிங்க் இருக்கிறது. புத்தாண்டை இவரு மகிழ்ச்சியா கொண்டாடுறதுக்கு நாம நம்ம கையில இருக்கிற காசு எடுத்து போயிட்டு இவரோட புக்கை வாங்கணுமாமா. இரவு 10 மணிக்கு அடுத்த முன்பதிவு அப்டேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறாரு. 10 மணிக்கு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுக்கிறாரு. அது பக்கமா எழுதி போட்டுக்கிறாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால படிச்சு சொல்லி மாறாது. அப்படி என்னத்தை தான் இவரு இந்த புத்தகத்துல எழுதுகிறாரு, என்ன டேம்ப்ளெட் அது, அந்த புத்தகத்தோட இன்விடேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். சைட்ல பாருங்க. மாபெரும் முன் வெளியீட்டு திட்டம். மாபெரும் 27 பேர் முன்பதிவு செஞ்சுக்கிறாங்க. மனுஷபுத்திரனின் 50வது கவிதை தொகுப்பு உன்னை யாரும் அணைத்துக் கொள்ளவில்லையா, பக்கம் 1768, கவிதைகளின் எண்ணிக்கை 1453, விலை 2250. விலை 2250. 2250 ரூபா கொடுத்து எவனாச்சும் உங்க புத்தகத்தை வாங்குவாங்களா சார்? அதுலயும் பாருங்க, சின்ன புக்கா இருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ பெரிய திருவள்ளுவர்னு நினைப்பு 1768 பக்கத்துக்கு எழுதி வச்சுக்கிறாரு. அதுவும் விலை என்னது இது, விலை 2250 ரூபாய் விலை. இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்து எவனாச்சும் உங்க புத்தகத்தை வாங்குவாங்களா? இதுல வெறும் 27 பேர் தான் முன்பதிவு செஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வேற போட்டுக்கிறாரு. முதல்ல அந்த 27 பேர் யாருன்னு நான் பாக்கணுங்க. எனக்கே அவங்கள பாக்கணும் போல இது. 27 பேரு 2250 ரூபாய் கொடுத்து முன்பதிவு வேற செஞ்சிருக்கிறாங்க. சார் இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா சார்? கேவலம். இந்த புத்தகத்துக்கா நீங்க 2250 ரூபாய் சொல்லிட்டு பில்ல போட்டு வச்சுக்கிறீங்க? சரி, அதெல்லாம் இந்த சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குமானா கிடையாது. சுத்தி இந்த காதல் கவிதைகள் தான் இருக்கும். சரி, அந்த காதல் கவிதைகளாச்சும் நல்லா இருக்குமா? அதுவும் கிடையாது. இவர் Facebookல போடுவார் பாருங்க ஒரு சில கவிதைகள்லாம். நான் கரண்ட் கம்பத்தை கட்டிப்பிடித்தேன், நீ என்று நினைத்து கரண்ட் கம்பத்தை கட்டிப்பிடித்தேன், இத மாதிரியான கவிதைகள் தான் போட்டிருப்பாரு. இந்த கட்டிப்புச்ச கவிதைகளுக்கு 2250 ரூபாய் காசு கொடுத்து உங்க புத்தகத்தை வாங்கணுமா? இவர் எழுதின இந்த புத்தகத்துல ஏதாச்சும் சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் இருக்குதா? இல்ல. இவருடைய புத்தகத்துல இந்த இளைய தலைமுறைகளுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குதா? இல்ல. சரி, கவிதையாச்சும் நல்லா இருக்குமா? அதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன இதுக்கு நாங்க இவ்வளவு ரேட்டு கொடுத்து இந்த புத்தகத்தை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இவரோட கமெண்ட்ல இவரை காரி துப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. 27 பேர் 2250 ரூபாய் கொடுத்து முன்பதிவு செஞ்சுக்கிறாங்கன்னா அந்த 27 பேர் எப்பேற்பட்ட நபர்களா இருப்பாங்க? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சரி, இப்போ இந்த கதறல் பதிவுக்கு வந்த கருத்துக்களை நம்ம இப்போ பார்க்கலாம். யார் யாரு எப்படிலாம் கழுவி ஊத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்னொன்னா நான் உங்களுக்கு இங்க சைட்ல போற தயவு செய்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எஸ்ஜி சூர்யா அவர்கள், தமிழக பாஜகவை சேர்ந்த திரு எஸ்ஜி சூர்யா அவர்கள் ஒரு விஷயத்த ஒண்ணு போட்டிருக்கிறாரு. குப்பையை கவிதைன்னு எழுதி விலை 2250, யாரும் வாங்கலைன்னு புலம்பல். ஏண்டா ஊபிஸ், 200 ரூபாய் பேட்டா 11 நாள் சேர்த்து இதை வாங்கி தொலைங்கடா. 27 தான் புக் ஆயிருக்காம். வெசம்பல். ஐ சீரியஸ்லி வாண்ட் டு நோ who are those 27 dollars who order this crap for 2250. Is it a joke? அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய எஸ்டி சூர்யா அவர்கள் கேட்டுக்கிறாரு. உண்மையாலே தாங்க, அந்த 27 பேர் யாருங்கிறது தெரிஞ்சே ஆகணுங்க. இவரோட புத்தகத்தை 2250 ரூபாய் கொடுத்து வாங்கிறாரு பாருங்க. அவங்கள கண்டிப்பா நம்ம யாரு தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்து பாருங்க, பழனிவேல் அப்படிங்கிறவரு, ஆமாம் இவர் புத்தகம் தமிழகத்தில் உள்ள சீர்கேட்டு அனைத்தையும் தூக்கி நிறுத்த போகிறது, கண்டிப்பாக வாங்கி அனைவரும் படியுங்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறாரு. அடுத்ததாக மாரிஸ் கண்ணன் அப்படிங்கிறவரு, எப்படியாச்சும் அழுது உருண்டு புரண்டு புக்கை இந்த இளிச்சவானுங்க தலையில கட்டிடுறாரு. என்னத்தையாவது எழுதிட்டு கவிதைன்னு அதை சொல்லி போன வருஷம் 2000 ரூபாய் பில்ல போட்டாங்க. டியர் கவிதை வெரியஸ், உண்மையிலேயே மனசாட்சி படி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுகிறாரு. அடுத்ததாக ஆலன் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து, சார் இயர்லி பெட் பிரைஸ் இஸ் ஒன்லி 1650, the two within இந்தியா, அதுவும் வெறும் இந்தியாக்குள்ள 1650 ரூபாய். உள்ளூர்லயே போனி ஆகல, இதுல அயல்நாட்டு ஆர்டர் வேற எதிர்பார்த்து இருந்தாரு பாவம். இதுல நல்ல விஷயம் என்னன்னா அவனுங்க 8 நாள் பேட்டாவை சேர்த்து வச்சா கூட வாங்கிடலாம். அடுத்ததா பாருங்க, ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற ஐடியில இருந்து, இவன் கவிஞனா சொல்லவே இல்ல, ஹோம்ஒர்க் பண்ணாம டிவில விவாதத்துல வந்து பேசி பல்பு வாங்குற ஆளுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், கவிதையா கரகத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. அடுத்ததாக தி ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஐடியில இருந்து, என்னது 2250, ஏன் 200-300க்கெல்லாம் புக்கு போட மாட்டானா, நல்லா உழவா கல்லா கட்டணும்னு நினைக்கிறான் போல அப்படிங்கிற மாதிரி இவரு கேட்டுக்கிறாரு. அடுத்ததாக கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவரு, ஆமாம் சங்கல்பம் சமஸ்கிருத வார்த்தையில எப்படி இந்த திராவிட டுபாக்கூர் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாரு. அதுதாங்க எல்லாரும் கரெக்டா இருக்கிறாங்க. முன்ன மாதிரிலாம் யாரும் கிடையாதுங்க. இப்பெல்லாம் யாராச்சும் ஏதாச்சும் ஒரு பதிவு போட்டாங்கன்னா
கரெக்டா தொக்க எடுத்துடுறாங்க. நீங்க அப்படிலாம் கிடையாது, நீங்க அப்படிலாம் பேச மாட்டீங்களா, நீங்க இப்படிலாம் தானே பேசுறீங்க, இப்ப ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள் உடனுக்குடனே கேட்டுடுறாங்க. அடுத்ததாக சசிகுமார் அப்படிங்கிறவரு, அருமை, முதல்வரிடம் முறையிடுங்கள், உங்கள் புத்தகத்தை தமிழக மக்கள் பணத்தில் அரசுடைமையாக மாற்றி விடுவார். ஆல்ரெடி ஏகப்பட்ட புத்தகங்கள் தமிழகத்துல இருக்கக்கூடிய நூலகங்கள்ல இருக்கு. முழுக்க முழுக்க திராவிட சித்தாந்தத்தை சேர்ந்த புத்தகங்களா தான் அங்க இருக்கும். நீங்களும் இதை மாதிரி முறையிடுங்க, உங்களோட புத்தகத்தையும் மக்களுடைய வரி பணத்திலிருந்து வாங்கி அதை வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரியாதான் சொல்கிறாரு. அடுத்ததாக பார்க்க போறது நம்முடைய திருச்சி சூர்யா சிவா அவர்களை பற்றி தான். நம்ம லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு நியூஸ் கார்டு ஒண்ணு கடைசியில சொல்லியிருப்போம். அதுல நம்மளுடைய திருச்சி சூர்யா சிவா அவர்கள் இப்படிதான் ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க, அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம். ஒண்ணு சொல்றேன், எனக்கு இருக்குதா அப்படின்னு நீங்க பாக்கணும். நான் ஊழல் செஞ்சிருக்கேன்னா, நான் நாளைக்கு இந்த கட்சியை சார்ந்து இந்த கட்சியில இருக்கக்கூடிய இவருடைய தலைவரோ இல்ல கேள்வி கேட்போனோ, இவன் நாளைக்கு இந்த மாதிரி ஆட்டையை போட்டிருக்கானா, இவன் சொத்து சேர்த்திருக்கானா, இவன் இதுக்கு முன்னாடி யாரோடைய வயிற்றுலையாச்சும் அடிச்சிருக்கானா, நாளைக்கு நீங்க என்ன பார்த்து யோசிக்கணும். இதே நாளைக்கு எங்களுடைய முகமா நாளைக்கு வச்சிருக்கிறதுங்கிறது பாரத பிரதமர் மோடி அவர்களை. நீங்க அவர் மேல அந்த மாதிரி ஏதாவது குற்றச்சாட்டு இருக்குதான்னு பாக்கணும். தனிநபர் உண்மையிலேயே அவருக்கு தாயாரும் தவறிட்டாங்க, குடும்பமும் கிடையாது. நீங்க தமிழ் தாய உண்மையிலேயே நீங்க தேசத்தை மட்டுமே தாயா நினைச்சு மக்களுக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு இறங்கி நாளைக்கு செய்யக்கூடிய ஒரு மனிதர் தனிநபரா நீங்க யாரையுமே இவ்வளவு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு பார்க்கவே முடியாது. நீங்க வெளிப்படையா சொல்லணும்னா எங்க அப்பாவே சொல்றாரு, நாளைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த அளவுக்கு மக்களோட டெவலப்மெண்ட்டுக்கும் நாளைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்த்ததே இல்லைங்கிற அளவுக்கு நீங்க அப்படி இருக்கக்கூடிய காலம். ஆமா, நீங்க அவர் வெளிப்படை அவர் மீண்டும் நாளைக்கு திரும்பி பிரதமர் 24லயும் பிரைம் மினிஸ்டரா மோடி தான் வருவாருன்னு எங்க அப்பாவே சொல்றாரு. அவர் அவங்கள எதுவுமே செய்ய முடியாது. டிஎம்கேல தமிழ்நாட்டுக்குள்ளார வேணும்னா நீங்க பெரும்பான்மையா நாளைக்கு இன்னும் இதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாம இருந்தீங்க, இன்னைக்கு ஒரு 4-5 எம்பி ஜெயிக்கிற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா கூட, இங்க 35 மீதி நாளைக்கு காங்கிரஸ் டிஎம்கேவே ஜெயிச்சா கூட மேல திரும்பி மோடி தான் வருவாருன்னு அவரே வெளிப்படையா எதிர்கட்சிகள். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய திருச்சி சுரேஷ் அவருடைய தந்தையார் இருக்காரு பாத்தீங்களா, அவரு திமுகனுடைய எம்பி திருச்சி சிவா அவர்கள். அவரே பாத்தீங்கன்னா அடுத்ததா மோடி தான் வரப்போறாரு, பாஜக ஆட்சி தான் வரப்போகுது, தமிழகத்துல திமுக பெரும்பான்மையா வின் பண்ணாலும் மத்தியில பாஜக ஆட்சி தான் வரப்போகுது, மோடி அவர்கள் தான் மறுபடியும் பிரதமரா ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்கிறாரு. திமுக கட்சி மட்டும் கிடையாதுங்க, இந்த ஒட்டுமொத்த புல் வச்ச கூட்டணி கட்சிகள் இருக்கு பாத்தீங்களா, இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அடுத்த முறையும் பிரதமராக போறது மோடி அவர்கள் தான். இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணலாம் சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னத்தான் புல்லச்ச கூட்டணி கட்சிகளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும், இதுதான் நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், பாஜக தான் அடுத்த முறை ஜெயிக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்லாம இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா, அப்படி அவங்க ஏதாச்சும் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அது பாஜகவுக்கு பெரும் பலத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பேசாம அமைதியா இருந்தாங்க. நம்மளுடைய திருச்சி சூர்யா சிவா அவர்கள் கிட்ட திருச்சி சிவா அவர்கள் சொல்லியிருக்கிறத நம்மளுடைய திருச்சி சூர்யா சிவா அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு. இதனால திமுகவுக்கு பெரிய அளவுல செட்பேக்கா இருந்தாலும் திமுக முடிஞ்ச அளவு அதை சமாளிக்க பார்ப்பாங்க. ஆனா இந்த 200 ரூபாய் ஊபிஸ்களா இருக்காங்க பாருங்க, அவங்கதான் ரொம்ப ரொம்ப பாவம். நாமெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது சக்திமான் எங்களை காப்பாத்துவாரு, அதெல்லாம் நாங்க மாடல இருந்து குதிக்க போறோம் சொல்லிட்டு சின்ன பசங்க எல்லாம் குதிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, நம்ம எல்லாருமே அந்த கதையை பார்த்திருப்போம். அத மாதிரிதான் இந்த ஊபிஸ்கள் எல்லாம் மேல இருந்து கீழே குதிச்சிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, இத மாதிரி மேல இருந்து கீழே குதிக்கிற பசங்களை காப்பாத்துறதுக்கு சக்திமான் எல்லாம் வரமாட்டாரு. அதே மாதிரி இந்த ஊபிஸ்கள்லாம் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா, உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்களே, அது மாதிரி உருட்டுக்களை உண்மையாக்குறதுக்கு இந்த புல்லச்ச கூட்டணி வின் பண்ண போறதும் கிடையாது. இந்த ஊபிஸ்களா இருக்காங்க பாத்தீங்களா, முக்கியமா இந்த இணையதள ஊபிஸ்கள், இவங்க யாருமே இந்த உலகத்துல இல்ல போகுது, அவங்க எல்லாருமே வேற ஒரு கிரகத்துல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட ரியாலிட்டிக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரியான விஷயங்களை தான் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. லாஜிக்கே இல்லாத விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. தயவு செய்து ரியாலிட்டிக்கு வாங்கடா ஊபிஸ். கடைசியா ஒரு குட்டி செய்தி ஒண்ணு இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்களேன். தனித்து நிற்க திமுக தயாரா, தனித்து நிற்க திமுக தயாரா அப்படிங்கிற இந்த ஒரு ஹேஷ்டாக் தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி இவங்க பாத்தீங்கன்னா சேர்ந்து இந்த ஒரு ஹேஷ்டாக பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஹேஷ்டாக் மூலமா ஏகப்பட்ட ட்வீட்ஸ் திமுகவுக்கு எதிராக போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஹேஷ்டாக்னுடைய கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக எப்பவுமே தனித்து நிற்காது, எப்பவுமே அவங்க கூட்டணியில வச்சுட்டுதான் நிற்பாங்க அப்படிங்கிறது தான். அதிமுக தனித்து நின்று ஃபுல் ஸ்வீப் பண்ணிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் திமுக தனித்து நின்று தேர்தல்கள்ல கலந்துகிட்டதே கிடையாது. கூட்டணி வச்சுட்டு தான் இன்னொருத்தவங்க முதுகுல ஏறி சவாரி பண்ணிட்டு தான் அவங்க தேர்தலில் சந்திக்கிறாங்களே தவிர தனித்து நின்றது கிடையாது. திமுகவுக்கு தனித்து நிக்கிறதுக்கு தெம்போ திராணியோ முதுகெலும்போ எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி
அதிமுக காரங்க சொல்லிட்டு வராங்க. கூட்டணி வைக்காம தனித்து நிலுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப 2024 தேர்தல் வரப்போகுது இல்லையா, அந்த தேர்தல்ல யார் கூடயுமே கூட்டணி வைக்காம முடிஞ்ச தனித்து நிலுங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சவாலும் விட்டுட்டு வராங்க. திமுக தனித்து நிற்காது, அவங்க கூட தான் நிற்பாங்க. இது நாமளும் பல வருஷங்களா பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். பட் இந்த ஒரு விஷயத்த நம்ம கொஞ்சம் வேற ஒரு விதமா பார்க்கலாமே. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், அந்த பிரமுகர்கள், இவங்க எல்லாருமே திமுக காரங்களை விட, பரம்பரையா திமுகக்கு சப்போர்ட் பண்றவங்களை விட, இவங்க இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பிரமுகர்கள், நிர்வாகிகள், அந்த தொண்டர்கள், இவங்க தான் முரட்டுத்தனமா முட்டு கொடுக்குறாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களும் திமுக காரங்க தான், திமுக தனித்து தான் நிக்குது. ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சிக்குள்ள ஒரு சில பிரிவுகள்லாம் இருக்கும். பிரிவுகள் மீன்ஸ் இந்த அணிகள்லாம் இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடிய அணிகள் தான் இந்த விசிக, மதிமுக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இன்னும் பிற கட்சிகள். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா திமுகக்குள்ள இருக்கக்கூடிய அணிகளா தான் இருக்காங்க. சோ அவங்களும் திமுக காரங்க தான், அவங்களும் திமுகக்கு முரட்டுத்தனமா முட்டு கொடுக்குறாங்க தான் அப்படிங்கிற மாதிரி நாம இந்த ஒரு விஷயத்த பார்க்கலாம். சோ அவ்வளவுதான் guys, இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.